ஆன்மா உண்மையா பார்க்க முடியுமா முதல்ல? இல்ல சாதாரண கண்களால பார்க்க முடியுமா? இல்ல என் காதுல வந்து பேசுச்சுன்னு சொல்றாங்க நெறைய பேரு. காதுல வந்து பேசுமா முதல்ல அது? எவ்வளவு நேரம் பேசும்? எல்லாராலையுமே வந்து பார்க்கவும் முடியாது. எல்லாராலையுமே பேசவும் முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயங்கள். கம்யூனிகேட் பண்ற விஷயம் எவ்வளவு நேரம் சார் நடக்கும்? ஏதாவது பர்ட்டிகுலர் டைம் பீரியட் இருக்கா? உடம்புல இறக்கி பேசுறதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நிமிஷம். அவ்வளோதான் பேச முடியும். அதிகபட்சம் 20 நிமிஷம் பேசலாம். ஏன்னா, அதுக்கப்புறம் உடம்பு அப்படியே உருக்கி எடுத்துரும். ஆனா எல்லாருமே இப்போ வந்து வராகி அம்மாவ வச்சுக்கிட்டு வராக அம்மா பால் குடிக்கிறாங்க. வராக அம்மா தேன் குடிக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி எத நோக்கி போகுதுன்னு தெரியல. நம்பிக்கையாளர்கள் வந்து நம்புறவங்க வந்து இதுதான் உண்மை. இது உண்மையிலேயே கடவுள் செயல் அப்படின்னு. நம்மளுடைய தேடல் பயணத்துல ஆத்மா, பேய்கள் பத்தின விடயங்களை தேடி நிறைய மனிதர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஆத்மா, இந்த பேய்கள் பற்றி பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் கபிலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால நீங்களும் பார்த்திருப்பீங்க. பேய்கள் கிட்ட பேசினேன், ஆன்மாக்கள் கிட்ட பேசினேன். எனக்கு இந்த ஆன்மாக்கள் இப்படி சொல்லுச்சு. அந்த விஷயத்த அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் அத நம்புவாங்க. இதனால நெறைய விஷயங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதனால தான் கேட்கிறேன். ஏன்னா நெறைய இது உண்மையா ஆன்மா அதுலருந்து எனக்கு என்ன கேள்வின்னா, ஆன்மாவ உண்மையா பார்க்க முடியுமா முதல்ல? இல்ல சாதாரண கண்களால பார்க்க முடியுமா? இல்ல என் காதுல வந்து பேசுச்சுன்னு தான் சொல்றாங்க நெறைய பேரு. காதுல வந்து பேசுமா முதல்ல அது? எவ்வளவு நேரம் பேசும்? அந்த மாரி ஒரு விஷயம் தான் நான் உங்கள கேட்கணும்னு நெனச்சேன். உண்மையா எவ்வளவு நேரம் உங்களால பேச முடியும்? இல்ல இத பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க சொன்ன அந்த சோசியல் மீடியாலயோ, இன்னும் நெறைய பேர் அந்த மாரி பேசுறேன்னு சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் நான் கொஞ்சம் சயின்ஸ்ல நெறைய ரிசர்ச்னாலே சயின்ஸ் ஓரியன்டடா நான் நெறைய கொண்டு போறது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஒரு விதமான ஒரு மனநோய். ஸ்கிசோஃப்ரீனியா. மனநோய் அது. அந்த ஸ்கிசோஃப்ரீனியா வந்தவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து அதுல வந்து 2 இருக்கும். ஒண்ணு வந்து விஷுவல் ஹாலுசினேஷன். இன்னொன்னு வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன். அதுதான் காதுல பேசுது அப்படின்னா. ஆடிட்டரி ஹாலுசினேஷன்னா காதுல குரல் கேட்குது. ஏதோ பேசுற மாதிரியே இருக்குன்னு சொல்றது. ம். பேசுறாங்க, இந்த மாரி ஆவிகள் வந்து பேசுச்சு, இல்லாட்டி சாமி வந்து பேசுச்சு ம். அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷனுக்குள்ளார ம். வரும். நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அந்த ஆவி அங்க நின்னுட்டு இருக்கு, இல்ல இந்த சாமி இங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் விஷுவல் ஹாலுசினேஷனுக்குள்ளார வரும். அப்போ ஸ்கிசோஃப்ரினியா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான சில விஷயங்கள் தெரிய வரும். இது வந்து மெடிக்கலி இது ஒரு கான்செப்ட் இருக்கு. மெஜாரிட்டியா பீப்பிள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுலதான். இதுல தான். ம். ஏன்னா எல்லாராலையுமே வந்து பார்க்கவும் முடியாது. எல்லாராலையுமே பேசவும் முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயங்கள். ம். ஒண்ணு அந்த சக்தியோட பிறந்தவங்க சில பேர் இருப்பாங்க. இல்லன்னா அதுக்கான பயிற்சிகள் எடுத்தவங்களும் சில பேர் இருப்பாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க அத வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே ஆவிகளோட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட, நீங்க உங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டுமே கேட்டு பாருங்க. ஓகே. இல்ல அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த பேசுறவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த ஃபியூச்சர் ஓரியன்டடா ஒண்ணு கேட்டு பாருங்க. அந்த மாரி கேட்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். கண்டுபிடிச்சிடலாம் சொல்ல வரீங்களா? கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அந்த மாரி நார்மல் பீப்பிளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேட்கும்போது, அங்க வந்து வித்தியாசம் தெரிஞ்சிரும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாரி நான் சாமிகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றவங்கள்ட்டலாம் வந்து நான் ஒரு சில கேள்விகள் கேட்டுருக்கேன். நான் நான் தான் அந்த சாமி பேசுறேன்னு சொல்லி என் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட நான் சாதாரணமா ஒரு சில விஷயங்கள் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு அவங்களால வந்து சரியான நேரடியான பதில் சொல்ல முடியல. நான் அப்படிதான் அப்ப அது தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே அவங்களுடைய கற்பனைக்கு உட்பட்டது தான். ஆமா. ஓகே. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அ ரியல் அது நிஜமா பார்க்கிறவங்க, பேசுறவங்க அது ஒரு கேட்டகரி. அத விட்டுடுங்க. ஃபேக்கா பார்க்கிறதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப ஆரம்ப நிலையில பயிற்சியில இருக்கிறவங்க, இப்ப அந்த பயிற்சி குடுக்கும்போது, இந்த தியானத்த நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லைட் தெரியும், இந்த கலர் தெரியும், இல்ல இந்த இமேஜஸ் தெரியும், அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்க. ஒரு ஒரு மாஸ்டர் வந்து சொல்றாரு அப்படின்னா, அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நாளே அவங்க அத பார்ப்பாங்க. ம். என்னன்னா, அது அவங்களுடைய கற்பனை. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இப்பல்லாம் யாருக்குமே பொறுமை இருக்க மாட்டேங்குது. நான் ஒரு ஒரு சின்ன பயிற்சி நான் எடுக்கணும்னா, குறைஞ்சபட்சம் நான் 6 மாசம் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவேன். 6 மாசம், 1 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதுல ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு நான் பார்ப்பேன். இப்பல்லாம் ஒரு 2 நாள் மிஞ்சி போனா ஒரு 4 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு, எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணும்போது சில விஷயத்த அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க.
கற்பனை இப்படிலாம் இருக்கும், இந்த கலர் தெரியும், இந்த லைட் வரும், இந்த இமேஜஸ் வரும்னு கற்பனை பண்ணிக்கிறதுனால, பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி நான் இத பார்த்தேன், அத பார்த்தேன், நான் இங்க போனேன், அங்க போனேன், இந்த உலகத்துக்கு போனேன், இங்க இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க இன்னசென்ட்டா தான் சொல்றாங்க. பட் உண்மையிலேயே வந்து அவங்க உருவாக்குன கற்பனை. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து மூளை ல இருக்கக்கூடிய பிரச்சனை. பிரெயின் டிஸ்ஃபங்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே, ஓகே. அவங்களுக்கு ரியலாவே குரல்கள் நல்லாவே கேட்கும். கண்ணு முன்னாடி அது வந்து நிக்கும். இது எல்லாமே இருக்கும். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்கிசோஃப்ரீனியால இருக்கும். நடந்திருக்காது ஆனா அது. நடந்திருக்கு. அதான் மூளை அப்படி ஹாலுசினேஷன். மூளை அப்படி நீங்க அந்த சொல்ற ஆ மாதிரி. ஓகே. மூளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்புனால, அது ஒரு ஹாலுசினேஷனா அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு ரியலா, இமேஜினேஷன் பிரிச்சு பார்க்க தெரியல. ஆனா ஹாலுசினேஷன்றது கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம். இமேஜினேஷன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. புரிய வச்சுட்டாலே போதும். ஸோ சில கிளாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இமேஜினேஷன் பண்றாங்கன்னா, இது இமேஜினேஷன் ஒழுங்கா ஒழுங்கா பயிற்சியை மட்டும் ஒழுங்கா பண்ணுங்க. எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிடுறது உண்டு. அப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறமா ரெகுலரா அவங்க பிராக்டிஸ் பண்ணி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஹாலுசினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க். அது கஷ்டம். அது வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் அது மாரி எடுத்தா தான் சரியாகும். ஸோ ஆனா இவங்க இதுதான் தான் சொல்ற மாதிரி சாதாரண கண்களால பார்க்க முடியாது. ஆமா. எந்த ஒரு ஸ்பிரிட்டையும், ஆன்மாக்களையும் சாதாரண கண்களால பார்க்க முடியாது. சாதாரண கண்களால பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து இந்த ESPன்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான். இருந்தால் பார்க்கலாம். ஆமா. இல்லனா குருமார்கள் பார்க்க முடியும்னு ஆமா. சொல்றாங்க. ஒரு ஹையர் லெவல்ல ஹையர் இருக்கக்கூடிய லெவல்ல beings. இருக்கிறவங்க. அவங்க ஹையர் எல்லாம் கான்ஷியஸ்ல, சூப்பர் கான்ஷியஸ்ல இருக்கிறவங்க பார்க்க முடியும். ஆமா. மத்தபடி நீங்க கம்யூனிகேட் பண்றதா இருந்தா, இப்ப நீங்க சொல்ற அந்த ஃப்ரீக்வென்சில இருக்கும்போது மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்றீங்களா? ஆமா. சோ அது இந்த கம்யூனிகேட் பண்ற விஷயம் எவ்வளவு நேரம் சார் நடக்கும்? ஏதாவது பர்ட்டிகுலர் டைம் பீரியட் இருக்கா? இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரு அவங்களுடைய உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க. ஒரு 10 நிமிஷம், இல்ல ஒரு 15 நிமிஷம். ஆ டிரான்ஸ் கம்யூனிகேஷன் மாரி உடம்புல இறக்கி பேசுறதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நிமிஷம். அவ்வளோதான் பேச முடியும். அதிகபட்சம் 20 நிமிஷம் பேசலாம். ஏன்னா, அதுக்கப்புறம் உடம்பு அப்படியே உருக்கி எடுத்துரும். இப்ப இது அதாவது உணர முடியும். அந்த ஃப்ரீக்வென்சில கேட்க முடியும்னு சொல்றீங்கல்ல. அதாவது காதுல கேட்காது. உள்தன்மையில உள்ள உங்களால வந்து வாய்ஸ் வாய்ஸ் கேட்கும்னு சொல்றீங்கல்ல. அது வந்து எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அது வந்து அப்பப்போ வந்துட்டு, வந்துட்டு போற மாதிரியானது இருக்கும். ஆமாமா. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ல உட்காரும்போது வரும். சிலருக்கு அந்த பயிற்சியிலே இருக்கிறவங்க, ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அவங்க வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல இது வந்து கரெக்ட்டா சொல்லும். வாய்ஸ் கேட்கும். தனியா வந்து ஆமா. கேட்கும். நீங்க அத ஆன் பண்ணாமலேயே, அதுவே அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுற மாரி இது. ஓ அந்த மாரி. ஆமா. சோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிசோஃப்ரீனியாக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அகைன் நான் இருக்கு. சொல்லக்கூடிய இருக்கு. வித்தியாசமே வந்து, ஆ. அது சொல்ற விஷயத்த பொறுத்து இருக்கு. அதாவது தெரியாத விஷயங்கள வந்து ஆமா. சொல்றாங்கன்னா, ஆமா. ஓகே. உங்க மைண்டுக்கு தெரியாத ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றதுனால எந்த எதுவும் பிரயோஜனமும் இல்ல. கிடையாது. சோ அதுதான் நம்ம கற்பனை நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. சோ அப்படி வித்தியாசப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா ம். வரும். இப்போ நீங்க சொன்ன மாரி அகைன் இந்த சோசியல் மீடியால இந்த நெறைய அந்த வீடியோஸ் வர்றது, இல்லாட்டி இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, ஆல்மோஸ்ட் 90% ஃபேக் தான். ஏன்னா ஸ்பிரிட்ட பத்தியும் சொல்றாங்க. ஒரு சில நெறைய பேர் வந்து. இன்னும் கடவுள பத்தியும் சொல்றாங்க. நான் கடவுள பார்த்துட்டேன். நான் வந்து இந்த அம்மா இப்படி வந்தாங்க. இந்த அம்மா என்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது தப்பா ரைட்டான்னு தெரியல சொல்றது. வராகி அம்மாவுக்கு வந்து பால் குடுக்குறாங்க. ஸோ வராகி அம்மா பால் குடிச்சிருக்கலாம். தெரியல. ஆனா எல்லாருமே இப்போ வந்து வராகி அம்மாவ வச்சுக்கிட்டு வராக அம்மா பால் குடிக்கிறாங்க. வராக அம்மா தேன் குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எத நோக்கி போகுதுன்னு தெரியல. ஸோ ஒருவேளை நீங்க சொல்ற மாரியான அந்த ப்ராப்ளம் இருக்குமா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில சமயம் வந்து இந்த மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே சமயத்துல எல்லாமே ஒரே விதத்த நம்புறது அப்படின்ற மாதிரி. இந்த பக்தியுடைய தன்மை அந்த மாரி கொண்டு போகுன்றீங்களா? அந்த ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம அத பார்க்கும்போது, நம்ம மைண்ட் அத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருது. நம்ம மைண்ட் அதுக்குள்ளரே அத இமேஜின் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம அந்த மாரி செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இடத்துல நம்ம அதாவது ஒரு விஷயத்த நம்ம தீவிரமா நம்பிட்டோம் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க சைக்காலஜில. ஒரு விஷயத்த நான் நம்பிட்டேன். இப்ப நான் அது ஒரு விஷயம் செய்ய அது அது ரிலேட்டடா நான் ஒண்ணு செய்றேன்னா, என்ன நடந்தாலுமே நான் நம்புனத அத கன்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும். அங்க எது நடந்தாலுமே, நான் என்ன நம்புறேனோ அததான் அது கன்ஃபார்ம் பண்ணும். இது கன்ஃபர்மேஷன் பயாஸ். அப்போ அங்க எது நடந்துச்சுனாலுமே, பாத்தியா நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி இது வந்துரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ் 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். ம். பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ். ஒரு இதுல வந்து இப்ப இந்த இந்த மாரியான விஷயங்கள வந்து நம்புறவங்க பிலீவர்ஸ். இதெல்லாம் நம்பவே கூடாது. இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்றவங்க நான் பிலீவர்ஸ். 2 பேருக்குமே கன்ஃபர்மேஷன் பயாஸ் இருக்கு. 2 பேருக்குமே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். ரிசர்ச்சர் வந்து 3 பெர்செப்ஷன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, நம்பிக்கை சார்ந்தவங்களும் கிடையாது. இல்ல நான் பிலீவர்ஸ், ஸ்கெப்டிக்கும் கிடையாது. ரிசர்ச்சர். ஏன்னா என்னுடைய இது நமக்குள்ள 3வது. கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும்.
ஆமா, நடந்திருக்குமா? உண்மையா? பொய்யா? ஆமா. இப்போ ஒரு ஒரு அமானுஷமான இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது அப்படின்னா, நம்பிக்கையாளர்கள் வந்து நம்புறவங்க வந்து இதுதான் உண்மை. இது உண்மையிலேயே கடவுள் செயல் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்கெப்டிக் நான் பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது ஃபேக் தான். கன்ஃபார்ம்டா இது ஃபேக் தான். இதெல்லாம் மக்கள் மூடர்கள். மூடத்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு உடனே அத குளோஸ் பண்ணிடுவாங்க. பட் என்னுடையது வந்து ஒரு 3 பெர்செப்ஷன். நான் என்னுடைய பார்வை 3ஆம் பார்வை. இது வந்து உண்மையா பொய்யான்றது தான் பார்ப்பேனே தவிர, இது உண்மையா தான் இருக்கும்னு நெனச்சு நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இது பொய்யா தான் இருக்கும்னு நெனச்சு ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஸ்கெப்டிக்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இது பொய் தான். இத நான் ப்ரூவ் பண்றேன்ட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. பிலீவர்ஸ் வந்து இது உண்மைதான். இத நான் ப்ரூவ் பண்றேன்ட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னுடைய சைடு வந்து இது 2மே கிடையாது. உண்மையா? பொய்யா? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். நான் எதையும் டிஃபெண்ட் பண்ண போறதும் இல்ல. எதுவும் அஃபெண்ட் பண்ண போறதும் இல்ல. எனக்கு தெரிஞ்சுக்கணும். உண்மைய தெரிஞ்சுக்கணும். ஆமா. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏலியன் சைட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வந்து அ பறக்கிற ஒரு பறக்கும் தட்ட வந்து இல்ல பறக்கிற ஒரு ஏலியனே வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆந்திரால ஒரு சைடு. ஸோ அப்போ வந்து நியூஸ் எல்லாம் கவர் பண்ணுச்சு. நியூஸ் எல்லாம் அந்த ஆந்திரா சைடுல ஒரு கிராமத்துல வந்து இந்த மாரி ஏலியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவர் ஆச்சு. நியூஸ் சேனல்லலாம் வந்துச்சு அப்போ. அப்போ வந்து சரி நான் இந்த ரிலேட்டடா நான் ரிசர்ச் பண்றேன்னு தெரிஞ்சதுனால, என்னைய வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த மாரி அந்த ஏலியன் இந்த வீடியோல பதிவாயிருக்கு. அப்போ அத பத்தி கொஞ்சம் பேசுங்கன்ட்டு. நான் ரிசர்ச் அதாவது அத நான் நான் அந்த ஏலியன பிலீவ் பண்றேன்ற ஒரு பார்வையில வந்து கேட்டாங்க. நான் ரிசர்ச் அப்படின்றனால, அது ஃபேக்குன்னு சொல்லிட்டேன் நானு. ஸோ அது எக்ஸாக்ட்டா ஃபேக் தான். அது எங்க இருந்து வந்துச்சு? அந்த வீடியோ எப்படி ஆரம்பிச்சது? எப்படி வைரலா போச்சு? எல்லாத்தையுமே டீட்டெயில்டா நாங்க சொன்னேன். இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு. இது வந்து இட்ஸ் கிராபிக்ஸ் வீடியோ இது. இது வந்து தெரியாமலே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே அந்த ஊர்ல ஆந்திரா சைட்ல வந்து நெறைய ஓகே. பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அது அப்படியே வந்து எல்லா இதுலயுமே பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நான் அத டீபங்க் பண்ணி நான் அந்த இதுல இன்டர்வியூ குடுத்துருந்தேன். ஸோ அப்போ இது இந்த மாரி காமனான ஒரு விஷயத்த வந்து இத பத்தி பேசுங்க அப்படின்னா, அது உண்மைன்னு நான் பேச மாட்டேன். உண்மையா, பொய்யா? உண்மையா இருந்தா, அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவேன். பொய்யா இருந்துச்சுன்னா, இதுதான் ப்ரூஃப். ஃபேக்ட் ஃபேக்ட் வேற, ஒப்பீனியன் வேற. இது ஃபேக்ட் என்னென்ன இருக்கு? அத மட்டும் பார்க்கணும். ஒப்பீனியன்றது நம்ம ஃபார்ம் பண்றது. அது வந்து ஃபால்சிஃபையபிளா இருக்கும். ஃபேக்ட் வந்து நீங்க மாத்த முடியாது. அப்போ ஃபேக்ட்ட பேஸ் பண்ணி பேசணும். இப்ப இந்த மாரி விஷயங்கள் நடந்தா, எந்த இடத்துல நடந்துச்சு? உண்மையிலேயே அங்க யார் யாரு இது பண்ணாங்க? என்னென்ன செஞ்சாங்க? என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்தது? இதே எஃபெக்ட் மத்தவங்களுக்கும் அதே மாரி வந்துச்சா? இப்படி போய் பார்த்து தான் அது வந்து உண்மையா, பொய்யா அப்படின்றதே பேசுவேன். ஸோ அதனால ஜென்ரலா இருக்கிறது நெறைய இது வந்து என்ட்ட பேச சொல்லி கேட்டுருக்காங்க. பட் மோஸ்ட்டா வந்து நான் உண்மையிலேயே அதுல ஒர்க் பண்ணியிருந்தேன்னா, நான் அத பேசிடுவேன். ஓகே இந்த மாரி இத ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ரியல், இது ஃபேக் அப்படின்னு சொல்லி நான் பேசிருவேன். ஓகே சார். ஏன்னா இது மூலியமா நானும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதுதான். என்னன்னா, நான் பார்த்தேன்றாங்க, ஆன்மாவ பார்த்தேன்றாங்க, பேசினேன்னாங்க, என் காதுல பேசுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கே ஒரு வேள நடந்திருக்குமோ! இல்ல நடந்திருக்காதோன்ற டவுட் வருது. நம்ம ஒரு தேடிட்டு இருக்கும்போதே, ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே. ம். அப்படின்னும்போது சாதாரண மனநிலையில இருக்கிற மக்களுக்குடைய நிலைமைய பாருங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த கேட்கணும்னு வந்தேன். நெறைய விஷயங்கள பேசினோம். ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கள குடுத்தீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. நன்றி.